ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ போர்டு பார்த்துலாம். ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 954 ஓகேவா. ஸோ இன்றைக்கி ஏன் வந்து இது மாதிரி இருக்குது வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஓகேவா. நம்மளோட பிசியில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கனால தான் இந்த மெத்தடில் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ ரைட் பண்ணி நம்ம போட்டதே கிடையாது. ஸோ ரைட் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கோம். அதுக்கான ரீசன் என்னென்னா சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது நம்மளோட பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது கிளியர் ஆகணும். ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேறு அந்த கிளியர் அதெல்லாம் கேட்கும். ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து 954 ஓகேவா. 954 ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இந்த மந்த்து இந்த இயர் ஓகேவா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 9 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த 9 வந்து திருப்பி அடிக்கவே இல்லை ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து 9. ஸோ அதனால கேலண்டருக்கு சிங் பொறுத்து 9 கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 5 வந்து கொடுத்தாங்க. ரீசன் என்னென்னா 5ம் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒன் டைம் வந்திருக்கு. ஸோ ஒன் டைம் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஏ போர்டு 2 வந்திருக்கு. ஸோ 5 திருப்பி வரும் அப்படின்ற இதில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 4 வந்து பெண்டிங்கில் இருக்குது. 4 வந்து இன்னும் வரவே இல்லை. 4 3 அந்த நம்பர்லாம் வரல. அதில் 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4 வந்து சி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் 4 கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போடுங்க ஓகேவா. ஸோ கன்ஃபார்ம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் 954 இது மூணுமே வந்து முக்கியமான நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 401 ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சேம் ரீசன் தான். ஸோ 4 வந்து இன்னமும் வந்து பி போர்டில் 1 டைம் வந்து சி போர்டில் 2 டைம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பி போர்டு வந்து நாளைக்கு அக்யூரேட்டாக சொல்ல போனால் இந்த 3 நம்பரில் ஒன்று கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அதுக்காண்டி இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சி போர்டு. ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 157. ஸோ 157 அப்படின்ற போகையில் ஸோ 1 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம 6 டிஜிட் அப்படி பார்த்தோன்னு வைங்களேன். 1ன்ற நம்பரை 6 டிஜிட்டாக, அதாவது நீங்கள் 39 டிஜிட் போடுவீங்க. ஸோ 6 டிஜிட்டாக பார்த்திங்கன்னா 1ன்ற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். ஸோ அது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா Jan 2 அதாவது January 2 மட்டும்தான் இந்த 1 வந்து ஏ போர்டில் வந்திருக்கு, சி போர்ட்லேயும் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு சி போர்டில் வந்து செக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 நெக்ஸ்ட்டு 7 இது வந்து நம்மளோட கெஸ்ஸிங் ஓகேவா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கெஸ்ஸிங். இது கன்ஃபார்ம் கிடையாது. உங்களுக்கு கன்ஃபார்ம் அக்யூரேட் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் ஓகேவா. ஸோ கன்ஃபார்ம் அக்யூரேட் நம்பர் வின்னிங் நம்பர் வேணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி எப்படி டெய்லி வின்னிங் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் 1 நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது திருப்பி திருப்பி சொல்லவும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். எனக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் எப்பயுமே பார்க்குறவங்களுக்கு. ஸோ இது கெஸ்ஸிங் வந்து நான் எப்பயுமே போட்டிருக்கேன் ஓகேவா. கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ. பட் கன்ஃபார்ம் உங்களுக்கு அக்யூரேட் நம்பர் வேணும்னா நீங்கள் அந்த கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இதுக்கு வாங்க கண்டெக்ட் வாங்க. ஸோ 3 நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9041614507507303 பி போர்டில் நாளைக்கு வந்து 0 வச்சு கண்டிப்பாக போடுங்க ஓகேவா. 0 வந்து கண்டிப்பாக வச்சு போடுங்க. பார்க்கலாம் நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் கிஸ்ஸிங். ஸோ கேலண்டர் கிஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டேட் வச்சு கெஸ் பண்ணுறது ஓகேவா. ஸோ டேட் வச்சு டெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வந்து மொத்த சம் போட்டுருந்தோம் 16. ஸோ 9 வந்துருக்கு. ஸோ 169 அப்படின்றது கேலண்டர் கிஸ்ஸிங்கோடது. அதேமாதிரி 205025 இந்த நம்பரில் வந்து கேலண்டர் கிஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்த நம்பர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை பாக்ஸாக இந்த நம்பரில் 3 டிஜிட்டாக போடலாம், 4 டிஜிட்டாக போடலாம். கேலண்டர் கிஸ்ஸிங் வர இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி கன்ஃபார்ம் நம்பர் வின்னிங் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஓகேவா.